எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் அமைஞ்சிருக்க காமராஜர் அணைக்கட்டு அந்த டேம் பக்கத்தில் தான் நம்ம அந்த கரையில் அமைஞ்சிருக்க அருள்மிகு அணைக்கரை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயில் வந்து நம்ம மேற்கு மலை தொடர்ச்சி ஓரமாக அந்த டேம் ஓரமாக கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு அருமையான சமையல் பண்ண போகிறோம். இந்த இடம் வந்து கரெக்டாக மேற்கு மலை தொடர்ச்சி அடிவாரத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சிக்கன் பிரியாணியில் அப்படி என்ன எல்லோரும் தானே பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம மாமா ஒருத்தர் இருக்கார், சமையல் மாஸ்டர். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட பாரதி ராஜா டைரக்டர் இருக்கார்ல, அவருக்கு கீழே எத்தனை டைரக்டர்கள் உருவாகியிருக்காங்க, அந்த மாதிரி இவருக்கு கீழே கிட்டத்தட்ட 100கணக்கான சமையல் மாஸ்டர்கள் உருவாகியிருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சமையல் மாஸ்டர். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான் போதும்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர். இவர் பண்ணக்கூடிய பிரியாணியில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுவோம், இவர் வேறு மாதிரி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த திகட்டாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணுறாரு. இது ஒன்லி பிரியாணி மட்டும் இல்லை, இவர் பண்ணக்கூடிய மட்டன் குழம்பு, சாம்பார், A to Z எல்லாமே பக்காவாக பண்ணார். இப்போ அவர் தான் பண்ண போகிறாரு. நான் ஒன்லி வேடிக்கை பார்த்து அந்த சமையலை நானும் கற்றுக்கிறதான் போகிறேன். அவரை பார்த்துருவோம். மாமா வாங்க. வணக்கம். வணக்கம் மாமா. இவர் தான் பண்ண போகிறாரு. என்ன மாமா இன்றைக்கி பண்ண போகிறீங்க? இன்றைக்கி பிரியாணி கிரேவி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, வேறு அந்த வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி பண்ணுறீங்க. எவ்வளோ மாமா அந்த அளவு பிரியாணிக்கு? பிரியாணிக்கு வந்து 1 கிலோவுக்கு 1.5 கிலோ கறி, 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன். ஆமாம். அந்த இது கிரேவிக்கு வந்து 1 கிலோ சிக்கனை வச்சு பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இவர் போடக்கூடிய மசாலா மற்ற சமைக்கிற மெத்தேடு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாமா, உங்கள் சமையலை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். உங்கள் சமையலை எல்லோரும் பார்த்து கற்றுக்கிற போகிறாங்க. அவங்களுக்கும் புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லி கொடுக்க போகிறீங்க. நல்லா சொல்லிட்டு தரேன். சூப்பர். அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஓகே மாமா, அடுப்பை பற்ற வச்சு ஆரம்பிச்சிடுவோம் வாங்க. ஆமாம், டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. தண்ணிக்குள்ளே போட்டு அதை எடுத்தீங்கன்னா இந்த மசால் பூரா இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் இது பண்ணால் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். அதுக்கப்புறம் கலக்க மசாலா தயார் பண்ணிக்குவீங்க. ரைட், சூப்பர். வேறு லெவலில் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி, அவர் மாமா கேட்குற ஐட்டத்தை பூரா ஒன்று ஒன்றா எடுத்து கொடு. வெங்காயத்தை கூட ஒரு 200 வெங்காயம் போடு. 200 வெங்காயத்தை மொத்தம் 1/2 கிலோ அரைச்சி வச்சுருக்கோம். அதில் 200 வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 200 இதுக்கு கிரேவிக்கு 300. சரி, இது வந்து 200 சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு. ரைட்டு. இது பூண்டு. இது எவ்வளோ போடுறீங்க? இது வந்து ஒரு 100 கிராம் போடுறீங்க. 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு. ரைட்டு. அந்த இஞ்சி வந்து அது ஒரு 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு. இது பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா வந்து ஒரு 30 கிராம். மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி ஒரு 25 கிராம். மல்லிப்பொடி வந்து 40 கிராம். இப்போது இதை எல்லாத்தையும் கலந்துக்கிறோம். சரி, இது வித்தியாசமாக தான் பண்ணுறீங்க உண்மையிலே. அதாவது நம்ம போடக்கூடிய மசாலா எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிடுறது. நல்லா இருக்குது. என்ன மாப்பிள்ள, அந்த எண்ணெய் எடுங்க. சரி, சட்டி சூடாயிருச்சு. எண்ணெய் எடுங்க. ஓட்டை போட்டுருக்கோம்மா. 200 எண்ணெய். பச்சை மிளகா 4 போடுறீங்க. ஏமாம்மா, எடுத்தோன்னே எல்லாருமே பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு போடுவாங்க. நீங்கள் என்ன எடுத்தோன்னே பச்சை மிளகாய் போட்டீங்க? பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுவீங்களா? போட மாட்டீங்க? போடி கொஞ்சம் தூவி விடுங்க. அப்படி அப்புறமா தூவி விடுங்க. சூப்பர். பல்லாரி வந்து 100 கிராம். புதினா, கொத்தமல்லி 1 கை. ஆமாம், இதில் என்ன போட்டிருக்கப்போ? பச்சை மிளகாய், இஞ்சி, இது கொத்தமல்லி, புதினா, பெரிய வெங்காயம், புதினா கொத்தமல்லி பேஸ்ட் போட்டு. ரைட்டு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்கிறேன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள், மல்லித்தூள். ஆமாம், நம்ம கலந்து வச்சதை அதை இப்போ போட்டுருமா? போட போகிறேன். ரைட்டு.
சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு. ஆமாம், நம்ம கலந்த கலவை பிரியாணி பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள். ரைட்டு, அதை பூரா இப்போ போட்டுருவோம். இப்போ போட்டுருவோம், நல்லா வதக்கணும். ஆமாம். நம்ம கலந்த அந்த மசாலாவை பூரா சேர்த்து அப்படியே மாமா வந்து பாருங்கள், எண்ணெய் கூட கொஞ்சமாக தான் ஊற்றிருக்காரு. நம்மனா 1.5 வண்டி ஊற்றுவோம். இவரோட அதான் டேஸ்ட்டு என்னடா எப்படி தான் பண்ணுறாரு பார்க்கணும்னு தான் இன்றைக்கி வந்தேன். நான் வித்தியாசமாக தான் பண்ணுறாரு. தண்ணி ஊற்றுருவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி ஒரு 3 கிராம். இப்போ சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட போகிறோம். போடுங்க மாமா. ஆட்டுக்கறியாக இருந்தால் 300 மில்லி. என்னது 300? இந்த ஆயில் விடுறது ஆயில். ஆட்டுக்கறியாக இருந்தால், கோழிக்கறியாக இருந்தால் 200 மில்லி. 200 மில்லி. அப்போ அந்த இந்த கொழுப்போட இது வந்து கீழே இறங்கி அந்த எண்ணெய் ஆயிடும். சரி 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 சரி. அன்றைக்கி 1க்கு 2 அரிசி எவ்வளோ இருக்கோ அதை போல் 2 மடங்கு. ஆமாம், ரைட்டு. இப்போ வந்து ஒரு குடி உப்பு, இதுக்கு தேவையான அளவு. தேவையான உப்பு போடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பசி தூண்டுது அப்படியே. எலுமிச்சை சாறு 2 பழத்தோட சாறு. 2 சார். ரைட். முந்திரி பருப்பு வந்து ஒரு 100 கிராம். அரைச்ச பால் எடுத்து 100 கிராம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்க வேண்டியது. சரி. இப்போ மூடி வச்சாச்சு. ஆமாம். இப்போ இன்னைக்கு கொதி வந்த உடனே அரிசியை போட வேண்டியது. போட்டு கொஞ்சம் நேரம் இருந்து நெய் ஏற்றி விட்டு கீழே தம்மா போட்டு கீழே வெங்காய் போட்டு. நான் எதுவும் சொல்லலை, உங்கள் ஐடியாவுக்கு தான் பண்ணுறீங்க நீங்கள். ஏன்னா நான் ஏதாவது சொல்லி சொதப்பிட கூடாது. உங்கள் பிரியாணியை நான் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கு. நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு உங்கள் பிரியாணியை நான் சாப்பிட்டு. நான் 1/4 மணி நேரம் ஊற வச்ச அரிசி அள்ளி போட வேண்டியது. பாசுமதி அரிசி. 1/4 மணி நேரம் ஊறின அரிசியா? ஆமாம், 1/4 மணி நேரம் ஊறின அரிசி பாசுமதி அரிசி. ரைட். இப்போ என்ன மாமா தயிராக சேர்க்க போகிறீங்க? தயிர் 200 மில்லி. ரைட்டு, சூப்பர். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துருவோமா? பாருப்பா, அதனால என்ன இப்போ பார்க்கணும். பர்ஃபெக்டாக இருக்குமாம்மா? ஆளுக்கு 3 பீஸ்னா 3 பீஸ் அள்ளி போட்டுக்கிட்டு சாப்பாடு அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்கணும். கறிலாம் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக அந்த நெய் வந்து ஒரு 150 கிராம், 150 நெய். கலரை பார்த்தா எனக்கு கலர் தான்ப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், கம்மியாக போடணும். அப்படியே அள்ளி கொடுங்க, சாப்பிட்லாம். நம்ம தம்பு போட்டலாமா? தம்பு போட்டுனா தூக்கு. வெளியே தூக்கி வச்சா? வெளியே வச்சு தூக்கி வைடா, இப்படி பக்கத்தில் கங்கல்லி போடுற மாதிரி. வை எப்படியா? ரைட். மூடியை போட்டுருவோம்மா? மூடியை போட்டு கங்கல்லி வைப்போம். அடுப்பு எடுத்து சொல்லுங்கம்மா. தம்ம போட்டாச்சு. சிக்கனை கழுவி வச்சுருக்கு. சிக்கனை கழுவி கிரேவி ஆரம்பிச்சிடலாமா? கிரேவி ஆரம்பிக்க போகுது. ரைட்டு, பாத்திரத்தை வைங்க. ரைட்டு. 150 மில்லி ரீஃபைண்ட் ஆயில். ரீஃபைண்ட் ஆயில். மிளகா போடுது. ரைட்டு. சோம்பு வந்து ஒரு 5 கிராம். போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுமாம்மா? பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி. ஆமாம். இஞ்சி 1 கையளவு. அடுத்து பூண்டு 1 கையளவு. சின்ன வெங்காயம் வந்து 300 கிராம். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு. புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு. சும்மா கொஞ்சம் 1 கை. நம்ம வந்து புதினா மல்லித்தலை எல்லாத்தையுமே முழுசாக போடுவோம். இவர் எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிடுறாரு. அதான் இவர்கிட்ட ஒரு வித்தியாசம். கோழிக்கறியை போடுறோம். 1 கிலோ கோழிக்கறி. 1 கிலோ கோழிக்கறி. 1 கிலோ கோழிக்கறி போட்டு அப்படியே பரட்டுறோம். அடுத்து உப்பு போடுறோம். தேவையான அளவுக்கு உப்பு. சொல்லுவோம்மா. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரைட்டு. சிக்கனையும் போட்டு ஒரு பரட்டி கொஞ்சம் தண்ணி. இப்போ தக்காளியை போடுறேன்.
மூடியை போட்டு விடுங்க. சரி, அப்படியே கலந்து விட்டு மூடியை போட்டுருவோமா? போட்டு விடுங்க. ரைட், அந்த மூடியை வந்து ஒரு கிண்டு இப்போ கிண்டிடலாமாம்மா? இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஒரு கிண்டு விடுவோம். கிண்டி விடணுங்க. ரைட். மசாலா போட்டுரு. மசாலா போட்டுடலாமாப்பா? போடு. சரி மாமா. எடு. கொஞ்சம் பிரியாணி பொடி, மல்லிப்பொடி வந்து 30 கிராம், தனி மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி இது ஒரு 10 கிராம், முந்திரி பருப்பு ஒரு 100 கிராம். முந்திரி பருப்பு அரைச்சது 100 கிராம். ரைட். கிட்டே இருங்க. அந்த வெங்காயத்தை கழுவி இது தயிர் வெங்காயம் போட்டேன். பச்சடி தயிரை ஊற்று தம்பி. கொஞ்சம் உப்பு போட போகிறேன். ஒரு 3/4 ஸ்பூனு பிணைஞ்சி வைக்க போகிறேன். இறக்கணுங்களா? இறக்கலாமாம்மா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சுல? ரெடி ஆகிடுச்சு. கிரேவி இறக்கிறோம். தம்பி வாடா சாப்பிட்லாம். மாமா வாங்க சாப்பிட்லாம். மாமா தம்மை உடைச்சிடலாமா? தம்மை உடைக்கணும். இப்படி போட்டு பிரியாணி ஏமாம்மா பட்டையை கிளம்பிட்டீங்களா? தட்டை பிடிச்சிக்கடா. வித்தியாசமான பிரியாணி உண்மையிலங்க. இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து தானாக குக்கிங் பழகினார். இது வரைக்கும் நம்மளை மாதிரி ஒரு யூடியூப் போய் யார்கிட்டையும் மாஸ்டர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி ஆள் இல்லை. இவரோட சொந்த கற்பனைகளையே பிரியாணியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பண்ணுறாரு. இப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஒரு மெத்தடில் பண்ணுறாரு. அந்த வித்தியாசம் அப்படியே வேறு லெவல் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது. இது என்னன்னு சொல்கிறதுன்னு இதில் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. அப்படியே இவர் சமைச்சதையும் இந்த லொக்கேஷனை பற்றி அழகாக சொல்லும். இப்போ பிரியாணி இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த யூனிக்கான டேஸ்ட்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் மற்ற சைடு எவ்வளவோ சைடு பிரியாணி சாப்பிட்ருக்கேன், நிறைய ஊரில் எல்லாம் பிரியாணி போய் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் குக் பண்ண மெத்தேடுமே சூப்பராக இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ அழகான ஒரு இயற்கை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் உட்காந்து இப்படிப்பட்ட ஒரு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஏன்னா நம்மளே சமைச்சு அதை வந்துட்டு என்ன சொல்கிறது சுற்றி பாருங்கள் இயற்கை அதோடு சாப்பிடும்போது உண்மையிலே நல்லா இருக்குது. ஐயாவுக்கு உண்மையிலே ஒரு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி இருந்திருக்காரு. இன்றைக்கி லொக்கேஷனுக்கு வந்ததை விட இந்த இடத்துக்கு நான் வந்து மாப்பிள்ளை உங்களுக்கு சூப்பராக சமைச்சு தரேன்னு சொல்லி வந்தார். அதே மாதிரி சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டாரு. மாமா ரொம்ப நன்றி மாமா. வணக்கம். ரொம்ப நன்றி மாமா. காலையிலேருந்து அவர் யாருமே நாங்கள் சாப்பிடல, வந்து ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே லேட் ஆகி போச்சு. ஆனால் மொத்தத்திலே ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். பட்டுன்னு சமைச்சு முடிச்சுட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த பிரியாணியை பேசிக்கிட்டே இருந்தால் சுவைச்சு சாப்பிட முடியாது, பொறுமையாக சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன் தம்பி? முடிச்சுக்கலாம்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாமா செஞ்ச மெத்தடில் பிரியாணியும் அந்த கிரேவியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.